ஃப்ரெண்ட்ஸ், என்றைக்குமே கடவுள் என் கூட இருக்காங்கன்னு அடிக்கடி உணர்த்துவாங்க. அதே மாதிரி இன்றைக்கி நான் ரோட்டில் கடைக்கு போயிட்டு வர பார்த்து கோயில் வாசலில் ஐயர் கூப்பிட்டு எனக்கு ஆடிப்பூரத்தோடைய பிரசாதத்தை எனக்கு கொடுத்தாங்க. பாருங்கள், அம்மாவுக்கு சாத்தின வளையல், அம்மா கழுத்தில் சாத்தின வளையல்னு சொல்லிட்டு, ஏன்னா இவ்வளோ நாள் கழித்து அம்மா கழுத்தில் சாத்தின வளையல் மட்டும்தான் அங்கே இருக்குமே கோயிலில். அந்த வளையல் எல்லாமே கொடுத்தாங்க. ஏன்னா ஆடிப்பூரத்துக்கு என்னால் போக முடியல. அதுக்கு நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அம்மாவுக்கு தேவையான வளையல் பாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு தான் வந்தேன். என்னால் வர முடியாது சாமின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த பிரசாதம் கிடைக்க பார்த்து நான் பிரசாதத்தை எதிர்பார்த்து நான் கொடுக்கவே இல்லை. நான் எப்பயுமே கொடுத்துட்டு வருவேன். என்னால் போக முடிஞ்சால் போவேன் கோயிலுக்கு. இந்த வாட்டி சுத்தமாக நம்மளால் போக முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதனால் நான் போகல. அன்னைக்கும் தான் கோயிலில் விளக்கு பூஜையும் வச்சுருந்தாங்க. நம்மளால் போக முடியல. என்ன பண்ணுறது, அதை நம்ம தவிர்க்கவே முடியாது. அம்மாவுடைய பிரசாதம் என் கைக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எப்பயுமே நான் சொல்கிறது இது ஒன்று மட்டும்தான், நான் கடவுளை மட்டும்தான் நம்புவேன், மனுஷால் நம்ப மாட்டேன். பாருங்கள், நான் இந்த பிரசாதம் எனக்கு கிடைக்கும்னு நான் நினச்சே பார்க்கல. நம்ம தான் போகல, அன்றைக்கே எல்லாம் முடிஞ்சிருக்கும்னு நினச்சேன். எனக்கு அந்த ஐயர் வச்சிருந்து எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. இன்றைக்கி அது கிடைக்க பார்த்து எனக்கு சந்தோஷம். ஏன்னா நான் எதர்ச்சியாக ஒரு விஷயத்துக்காக கடைக்கு போயிட்டு நடந்து வந்துட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் இது கிடைக்க பார்த்து எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பொருள், அம்மாவுடைய பிரசாதம், இந்த மாதிரி பொருள்லாம் கிடைச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு சொல்லுங்கள். நான் ரொம்ப 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 சந்தோஷப்படுவேன். ஏன்னா எனக்கு பிடிச்சது கடவுள் மட்டும்தான். கடவுளுடைய பொருள், எந்த பொருள் எனக்கு கிடைச்சாலும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். பாய்.